Hi, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் தனுஷ் லிட்டில் வேர்ல்ட். இன்னைக்கு வீடியோல வந்து அமேசான் ஃபேஷன் ஹேக் ப்ராடக்ட்ஸ் பத்தி தான் நான் கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ நம்ம லேடிஸ்க்கு வந்து ட்ரெஸ் வியர் பண்ணும்போது ஒரு சில அன்கம்ஃபர்டபுள்னஸ்லாம் வந்து இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம நெக்கு சில டைம் வந்து ரொம்ப ப்ராடா ஓப்பனா இருக்கும், சைட்ல வந்து இந்த மாதிரி இறங்கிட்டு இருக்கும், ஃப்ரண்ட் நெக் வந்து ரொம்ப இறங்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இந்த டைப் ஆஃப் அன்கம்ஃபர்ட்னஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜீன் வந்து பேண்ட் வந்து வந்து லூஸா இறங்குற மாதிரி இருக்கும், அப்படியே ரொம்ப டைட்டா இருக்கும். ஸோ அதுக்குலாம் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி நம்ம பெல்ட் வச்சு அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயத்துக்காக அமேசான்ல இருந்து நான் ஒரு சில ஃபேஷன் ஹேக் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அந்த ப்ராடக்ட்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நான் கூட வீடியோல ஷேர் பண்ண போறேன். வாங்க ஒரு ப்ராடக்ட்ஸா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி லோ நெக்கா இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு சொல்யூஷன் தான். என்னன்னா வந்து இந்த மாதிரி ஒரு சில அட்டாச்மெண்ட்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கலர்ஸ், பிளாக் அண்ட் தென் ஒயிட், நம்ம ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நீங்க வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து இன்னர் வியர் பண்ணிருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைடு வந்து அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இது ரெண்டையும் வந்து இந்த ரெண்டு பக்கமும் இன்னர்ல வந்து இதை அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா உள்ள வந்து ஸோ ரொம்ப வந்து நெக்கு லோவா இல்லாம இந்த மாதிரி இருக்கிற இந்த கிளாத் மட்டும் தெரியும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஷன் ஹேக். இது எப்படி யூஸ் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே இந்த நம்ம அட்டாச்மெண்ட் எடுத்து ரெண்டு பக்கமும் நம்ம இன்னரோட இப்படி டைப் பண்ணிட்டோம்னா போதும். ஸோ நம்ம ஏதாவது ட்ரெஸ் வந்து இந்த மாதிரி ரொம்ப லோ நெக்கா இருந்துச்சுன்னா அது வந்து இந்த அட்டாச்மெண்ட் வந்து இந்த மாதிரி போய் ஃபிட் ஆயிடும். ஸோ தட் நமக்கு வந்து இந்த நெக் வந்து ரொம்ப இறங்கி இருக்கிற அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்காது. செகண்ட் நான் காமிக்க போறது வந்து இந்த மாதிரி டபுள் சைடட் டேப் தான். இந்த டபுள் சைடட் டேப் வந்து நம்ம செலோ டேப் மாதிரி தான் பர்பஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் இந்த மாதிரி லூஸா இருந்துச்சுன்னா இது அப்படியே நம்ம வந்து இப்படி வந்து இது பண்ணிக்கலாம். இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணிட்டோம்னா நமக்கு அப்படியே ஸ்டிஃபா நின்றுடும். ஸோ பிளவுஸ் இப்ப இறங்குற அப்படின்னா பிளவுஸ் இந்த இடத்துல வச்சுட்டு இப்படி வந்து பஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அப்படி நமக்கு ஸ்டிஃபா நிற்கும், இறங்காது. ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்காக இந்த டபுள் சைட் டேப் வந்து யூஸ் பண்றோம். இதை பார்க்கலாம் எப்படி பண்றதுன்னு. ரெண்டு பக்கமும் டைட்டா நின்றுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போற ஃபேஷன் ஹேக் வந்து இதுதான். இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜிம் வியர் அந்த மாதிரி டேங்க் டாப் ஓகேவா அதெல்லாம் போடும்போது இன்னர் வியர் வந்து சைட்ல அசிங்கமா தெரியும். ஸோ அந்த மாதிரி இன்னர் வியர் அசிங்கமா தெரியக்கூடாதுன்றதுக்காக அது பின்னாடி இருக்க எடுத்து ரெண்டே இப்படி உள்ள விட்டுட்டோம்னா நமக்கு சைட்ல வந்து இன்னர் வந்து அசிங்கமா தெரியாது. ஸோ இது வந்து செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஜிம் வியர்லாம் போடும்போது இந்த மாதிரி இது அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க இன்னர் வியர் வந்து உள்ள போயிடும். ஸோ தட் நமக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, ஒரு அன்ஈசினஸ் வந்து இருக்காது. இதுதான் வந்து தேர்ட் ப்ராடக்ட். இதுக்கடுத்து வந்து நம்ம இயர்ரிங் இருக்கு இல்லையா, இயர்ரிங்ல வந்து இப்ப பெரிய இயர்ரிங் போட்டோம்னா வந்து அது காலை பிடிச்சி இழுத்து அப்படியே தொங்குற மாதிரி இருக்கும், நம்ம ஓட்டையெல்லாம் அப்படி பெருசா இருக்கும். அதை வந்து சால்வ் பண்றதுக்காக இந்த மாதிரி வந்து இயர் லோப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியா விற்கிறாங்க. அது என்னன்றதை பார்க்கலாம். இப்படி சின்ன பேக்ல வரும். பேக் ஆஃப் 10 இருக்கு இதுக்குள்ள. பின்னாடி வச்சுட்டு இந்த மாதிரி தோட உள்ள விட்டுட்டு மாட்டிட்டோம்னா நம்ம பெரிய தோடு போட்டோம்னா அது வந்து கம்பேரிட்டிவ்லி இறங்காம இருக்கும். இந்த பொட்டு இந்த மாதிரி பொட்டு பேக்கெட் மாதிரி இருக்கும். இல்ல ஒண்ணு மட்டும் எடுத்துட்டு காது ஓட்ட இருக்குல்ல அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒட்டிடணும். ஒட்டிட்டு நம்ம தோடு என்னவோ அதை போடணும். ஸோ பெரிய பெரிய தோடு போடுறவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப ஒரு
யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் போட்டுட்டு ஸோ கம்பேரிட்டிவ்லி வந்து நமக்கு தொங்காம இருக்கும். எஸ், திஸ் இஸ் ஒன் யூஸ்ஃபுல் ஹேக். இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கவர்ல தான் வந்துச்சு. இது வந்து ஷோல்டர் ஸ்ட்ராப் குஷன். இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு தடம் மாதிரி அப்படியே ஒரு லைனா வந்து ஃபார்ம் இன்னர் வியர் பண்ணி ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு குஷன் மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இன்னர் வியர் பண்ணும்போது இதுக்குள்ள இன்னர் வியரை விட்டு இப்படி இங்க வச்சுட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அமுங்காம இருக்கும், ரொம்ப வந்து வலிக்காம இருக்கும். செவன்ஸ் போய் சில பேர்த்துக்குலாம் வந்து அப்படியே டைட்டா அப்படியே வலிக்கும். அந்த மாதிரி வந்து வலிக்கிறது, அதுக்கப்புறம் ரொம்ப வந்து ரொம்ப இறுக்கமா இருக்கிறது, அதெல்லாம் வந்து நமக்கு வலி வந்து இந்த இடத்துல இருக்காது. பிகாஸ் இது வந்து சாஃப்டான ஒரு இந்த மாதிரி ஒரு ரப்பர் குஷன் மாதிரி இருக்கு. ஸோ தட் இது கம்ஃபர்டபுளா இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா நமக்கு இன்னர் வியர் வந்து வெளியவும் வராது. ஸோ இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் நமக்கு. ஸோ இது வந்து ரீயூசபிள். நீங்க வந்து கொஞ்சம் அழுக்காச்சு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் லைட்டா தண்ணியில வாஷ் பண்ணி கழுவிட்டு திரும்பவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் நமக்கு ஃபார் இன்னர் வியர் ஹேக். இதுக்கடுத்து வந்து ஜீன் பேண்ட் வந்து டைட் ஆக்குறது, அதுக்கப்புறம் லூஸ் ஆக்குறது, இதுக்குரிய ஹேக் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்கெட்ல கிடைக்குது. இதை எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி உங்களோட பட்டன் இருக்குல்ல அதுல விட்டுட்டு ஸோ ஆல்ரெடி இருக்க பட்டன் தாண்டி நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு அட்டாச்மெண்ட் போடுறோம். ஸோ தட் நமக்கு வந்து கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். ஜீன் இங்க மாற்ற இடம் வந்து கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். இதான் வந்து இந்த அட்டாச்மெண்ட் வந்து எதுக்குன்னா டைட்டா இருக்கிறத வந்து நமக்கு இந்த இடம் முன்னாடி பட்டன் மாட்டவே முடியல அப்படின்னு சில பேர்த்துக்குலாம் இருக்கும். ஸோ அதுக்குரிய எக்ஸ்ட்ரா பட்டன்ஸ் தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஜீன் வந்து மாட்ட முடியும். இது ஒன் ஆஃப் த ஹேக் ஃபார் ஜீன்ஸ். ஸோ அவ்வளோதான் இன்னைக்குரிய வீடியோ. ஸோ இந்த ஃபேஷன் ஹேக் ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ப்ராடக்ட் வாங்கணும்னா அது லிங்க்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ப்ரைஸும் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு வகையில் நம்ம லேடிஸ்க்கு வந்து உதவியான ஒரு ஹேக்ஸ் தான் நான் வந்து பார்த்து தேடி ஷேர் பண்ணியிருக்கேன். நானும் யூஸ் பண்ணி எனக்கும் ரொம்ப உதவியாக இருந்துச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.